தௌஹீதை 3 பகுதிகளாக பிரித்து தௌஹீத் உலூஹியா, தௌஹீத் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்பது உண்மையில் இஸ்லாத்தின் அடிப்படையான இறை கோட்பாடாக இருந்தால் முதல் அது அல் குர்ஆன் சொல்லி இருக்க வேண்டும். ஸாலிகுமுல்லாஹு ரப்புக்கும் ஹாலிகு குல்லி ஷை லா இலாஹ இல்லாஹு ஃபஅன்னா துஃபகூன். இந்த ஆயத்துடைய விசேஷ தன்மை, இந்த ஆயத் இவர்கள் கூறக்கூடிய தௌஹீத் உலூஹியாவையும் உள்ளடக்கி இருக்கிறது, தௌஹீத் ருபூபியாவையும் உள்ளடக்கி கொள்கிறது. முந்தி ஆரம்பத்தில் வந்த அந்த ஆயத்தில் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள், உலூஹியாவையும் அந்த ஆயத் பேசியிருக்கிறது, இவர்கள் கூறக்கூடிய ருபூபியாவையும் பேசியிருக்கிறது. ஹதீஸ் சொல்லி இருக்க வேண்டும். அன்பு முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பாசறையில் கல்வி பயின்ற கண்ணியமான சஹாபாக்கள் பேசியிருக்க வேண்டும். ஆனால் இஸ்லாமிய உலகில் 8வது நூற்றாண்டுக்கு முன்னால் லட்சக்கணக்கான இஸ்லாமிய மார்க்க அறிஞர்கள் உலகிலே தோன்றிருக்கிறார்கள். பல முஹத்திசீன்கள், பல ஃபுக்ஹாக்கள், பல முஃபஸ்ஸிரீன்கள், பல உசூலியங்கள், பல குர்ராக்கள் என பல்வேறு துறைகளிலும் ஆய்வு செய்த மிக பிரமாண்டமான இஸ்லாமிய ஒரு உலகம். அந்த உலகத்தில் யாருமே பேசவில்லை. புத்தகங்கள் எடுத்துக்கொண்டார், லட்சக்கணக்கான புத்தகங்கள், இஸ்லாமிய நூல்கள் எழுதப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அகீதாவுடைய துறையில் ஏகத்துவ கோட்பாட்டில் எழுதப்பட்ட ஆயிரக்கணக்கான கிதாபுகள் எதுவும் பேசவில்லை. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலி ஹிஸ்பில்லாஹ் அம்மா பஅத். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, ஏற்கனவே தௌஹீதை 3 வகையாக பிரிப்பது ஒரு மூட நம்பிக்கை, அது ஒரு தப்பான சிந்தனை, இஸ்லாமிய வரலாற்றிலே யாருமே அப்படி பிரித்ததில்லை என்று எங்களது ஹஸரத் அஸ்மீர் ஹசனி அவர்கள் பேசிய அந்த வீடியோவுக்கு நாங்கள் ஒரு மறுப்பளித்தோம். எப்படி இஸ்லாமிய வரலாற்றிலே இந்த 3 கோணங்களில் அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை இஸ்லாமிய அறிஞர்கள் வரலாற்று நெடுகிலும் பார்த்திருக்கின்றார்கள். அதிலே குறிப்பாக அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் சொல்லும் பொழுது, அறிஞர் இப்னு தைமியா அவர்கள்தான் வரலாற்றில் முதலாவது பிரித்திருக்கிறார், அதற்கு முன்னால் யாருமே பிரிக்கவில்லை என்ற ஒரு வாதத்தை வைத்தார். அதற்கு நாங்கள் இஸ்லாமிய வரலாற்றிலே ஹிஜ்ரி 400 காலப்பகுதியிலே வாழ்ந்த இப்னு பத்தா, அதே போன்று இப்னு மந்தா போன்ற அறிஞர்கள் இதை வரலாற்றிலே 3ஆக பிரித்து நோக்கியிருக்கிறார்கள் என்ற சான்றுகளை நாங்கள் எடுத்து வைத்தோம். அதற்கு பதில் சொல்லும் முகமாக அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார்கள். உண்மையிலே அந்த வீடியோவை நான் பார்த்துவிட்டு நான் ஆச்சரியப்பட்ட ஒரு பகுதி என்னவென்றால், அவர் பதில் சொல்லியிருக்கிறார், ஆனால் அவர் சொன்னதற்கு நாங்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டோம் என்பதுதான். இந்த வீடியோவிலும் என்ன சொல்கிறார், நீங்கள் அவருடைய வீடியோவை, அவருடைய பேச்சை கேட்கலாம். சொல்கிறார், வரலாற்றிலே எத்தனையோ அறிஞர்கள் வந்தார்கள், எத்தனையோ புத்தகங்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன, அது எதிலும் பிரிக்கப்படவில்லை என்று மீண்டும் சொல்லுகின்றார். ஆனால் அவரே அவருடைய ஆரம்ப உரையில் தௌஹீதை அறிஞர்கள் 3ஆக பிரித்திருக்கிறார்கள் என்று சொன்னதை அவருக்குரிய பதிலாகவே அவர் முரண்பட்டு பேசுகிறார் என்று நாங்கள் போட்டோம். அதே பதிலை இதிலும் நான் உங்களுக்கு சேர்த்து விடுகிறேன். வரலாற்றிலே யாரும் பேசவில்லை, யாரும் பிரிக்கவில்லை, எந்த புத்தகத்திலும் இல்லை என்று சொன்னவர் அவரே என்ன செய்வார், தக்சீமு தௌஹீத், ஷரீஅத்தின் அடிப்படையில் தௌஹீதை எப்படி பிரிப்பது, சலஃபுகள் எப்படி பிரித்தார்கள், குர்ஆனின் அடிப்படையில் எப்படி பிரிப்பது என்று அவரே வாயால சொல்லி பிரிப்பார். எனவே அவருடைய வாதமே அவருக்கு பதிலாக இருக்கிறது என்பதை காட்டுவதற்காக மீண்டும் அவருடைய பதிலை உங்களுக்கு பதிலாக தந்துவிட்டு இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்களது கருத்துக்கு அவர் சொல்லுகின்ற விளக்கத்தை ஒரு தடவை அவர் சொல்வது சரியா அல்லது நாங்கள் இருட்டடிப்பு செய்தோமா
அல்லது அவர் மக்களை ஏமாற்றுவதற்காக ஏதாவது பதில் கொடுத்துத்தானே ஆக வேண்டும் என்பதற்காக பதில் கொடுத்திருக்கிறாரா என்பதை பற்றி நாங்கள் பார்ப்போம். அவர் எப்படி ஷரீஅத்தின் அடிப்படையில் தௌஹீதை பிரித்தார் என்ற விளக்கத்தை ஒரு தடவை கேட்டுவிட்டு வாருங்கள். இஸ்லாமிய உறவுகளே, உங்களுக்கே விளங்கும். இது போன்ற அஜ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களை போன்று தௌஹீதை 3 வகையாக பிரிப்பது மூடநம்பிக்கை என்று பேசுகின்ற அறிஞர்கள் பொய் சொல்லுகிறார்கள் என்பதை உங்களால் புரிந்து கொள்ளலாம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நேர்வழி காட்ட போதுமானவன். உண்மையாக கூறுவதாக இருந்தால் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்பவர்கள் ஒரு பொழுதும் தௌஹீத் ருபூபியா தௌஹீத் உலூஹியா என்று பிரிக்கவில்லை. தக்ஸீமுத் தௌஹீத், தௌஹீதின் வகைகள், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேர்பட்ட தௌஹீதின் வகைகள், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேர்பட்ட தௌஹீதின் வகைகள், குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் நேர்பட்ட தௌஹீதின் வகைகள். உண்மையாக கூறுவதாக இருந்தால் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்பவர்கள் ஒரு பொழுதும் தௌஹீத் ருபூபியா தௌஹீத் உலூஹியா என்று பிரிக்கவில்லை. உண்மையாக கூறுவதாக இருந்தால் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்பவர்கள் ஒரு பொழுதும் தௌஹீத் ருபூபியா தௌஹீத் உலூஹியா என்று பிரிக்கவில்லை. ஷரியாவின் பார்வையில் தௌஹீதுடைய வகை என்று நாம் பார்க்கும் பொழுது, ஷரியாவின் பார்வையில் தௌஹீதுடைய வகை என்று நாம் பார்க்கும் பொழுது, ஷரியாவின் பார்வையில் தௌஹீதுடைய வகை என்று நாம் பார்க்கும் பொழுது, தௌஹீத் என்பதற்கு தெளிவுபடுத்தக்கூடிய வரைவிலக்கணம் எது? உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். உண்மையாக கூறுவதாக இருந்தால் அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅ என்பவர்கள் ஒரு பொழுதும் தௌஹீத் ருபூபியா தௌஹீத் உலூஹியா என்று பிரிக்கவில்லை. அதமி ஷரீக் ஃபில் உலூஹியத்தி வ ஹவாஸிஹா, இஅ்திகாது அதமி ஷரீக் ஃபில் உலூஹியத்தி வ ஹவாஸிஹா, இஅ்திகாது அதமி ஷரீக் ஃபில் உலூஹியத்தி வ ஹவாஸிஹா. இறை கோட்பாடில் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் என்பதில் வேறு யாரையும் கூட்டாக்க கூடாது. வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் என்பதில் வேறு யாரையும் கூட்டாக்க கூடாது. வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் என்பதில் வேறு யாரையும் கூட்டாக்க கூடாது. இமாம் சஅத் தஃப்தாசானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவுபடுத்துகிறார்கள், அல் இஷ்ராக் என்பது இஸ்பாத்து ஷரீக் ஃபில் உலூஹியா, அது இஸ்பாத்து ஷரீக் ஃபில் உலூஹியா, அது இஸ்பாத்து ஷரீக் ஃபில் உலூஹியா, அது இஸ்பாத்து ஷரீக் ஃபில் உலூஹியா. இறை கோட்பாடில் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்ற விடயத்தில் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குவது. இறை கோட்பாடில் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்ற விடயத்தில் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குவது. இறை கோட்பாடில் வணங்குவதற்கு தகுதியான இறைவன் என்ற விடயத்தில் அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குவது. அல்லாஹ் அல்லாதவைகளை வணங்குவது, அவனுக்கு இணையாக வைப்பது. குர்ஆன் சொல்லக்கூடிய தௌஹீத் எது? குர்ஆனுடைய வசனங்கள் இந்த தௌஹீதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? குர்ஆன் சொல்லக்கூடிய தௌஹீத் எது? குர்ஆனுடைய வசனங்கள் இந்த தௌஹீதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? குர்ஆன் சொல்லக்கூடிய தௌஹீத் எது? குர்ஆனுடைய வசனங்கள் இந்த தௌஹீதை பற்றி என்ன சொல்லியிருக்கிறது? அல்லாஹ் குர்ஆனில் கூறுகிறான், குல் ஹுவல்லாஹு அஹத். நபியே நாயகமே, ஹுவல்லாஹு அல்லாஹ் அஹத், அவன் ஒருவன் என்பதை நீங்கள் தெளிவுபடுத்துங்கள். இந்த அஹத் என்ற வார்த்தைக்கு, அதாவது அதே போன்று குல் இன்னமா ஹுவ இலாஹுன் வாஹித், வணங்குவதற்கு தகுதியான இறைவன் ஒருவன் தான், அல்லாஹ் ஒருவன் மாத்திரம். இந்த வகையில் அஹத் என்ற அந்த வார்த்தை தெளிவுபடுத்தும் தௌஹீத் எது? உலமாக்கள் தெளிவுபடுத்துகிறார்கள், அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹு வாஹிதுன் ஃபீ தாத்திஹி, அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன். அல்லாஹு வாஹிதுன் ஃபீ சிஃபாத்தி, அவனுடைய பண்புகளிலும் அவன் தனித்தவன். அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹு வாஹிதுன் ஃபீ தாத்திஹி, அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன். அல்லாஹு வாஹிதுன் ஃபீ சிஃபாத்தி, அவனுடைய பண்புகளிலும் அவன் தனித்தவன். அல்லாஹ் ஒருவன் என்பது அல்லாஹு வாஹிதுன் ஃபீ தாத்திஹி, அவனுடைய தாத்தில் அவன் தனித்தவன். அல்லாஹு வாஹிதுன் ஃபீ சிஃபாத்தி, அவனுடைய பண்புகளிலும் அவன் தனித்தவன்.
அல்லாஹ்வுடைய பண்புகளை போன்று வர்ணிப்பு பெற்றவர்கள் யாருமே இல்லை. அல்லாஹு வாஹிதுன் ஃபி அஃஆலி, அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளிலும் அவன் தனித்தவன். 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 அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளை போன்று அல்லாஹ் செய்வதை போன்று செய்யும் ஆற்றல் எவருக்குமே கிடையாது. எனவே இந்த தௌஹீதை தான் உலமாக்கள் சலஃபு சாலிஹீன்கள் பல நூற்றாண்டுகளாக இஸ்லாமிய உம்மத்துக்கு தெளிவுபடுத்தி வந்தார்கள். இதில் நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். இந்த தௌஹீத் குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான தௌஹீத் என்று பார்க்கும் பொழுது தௌஹீதை 3 வகைகளாக பிரிக்கிறார்கள். ஒன்று தௌஹீத் உலூஹியாவாம், இரண்டாவது தௌஹீத் ருபூபியாவாம், மூன்றாவது தௌஹீதுல் அஸ்மாஇ வஸ்ஸிஃபாத். எனவே இந்த தௌஹீத் என்பது உலூஹியாவிலும் தௌஹீத் இருக்க வேண்டும், ருபூபியாவிலும் தௌஹீத் இருக்க வேண்டும், அல் அஸ்மாஉ வஸ்ஸிஃபாத்திலும் தௌஹீத் இருக்க வேண்டும் என்பதாக இந்த தௌஹீதை 3 வகைகளாக பிரித்து கூறக்கூடிய இந்த தௌஹீத் தெளிவாகவே அஹ்லு சுன்னத்தி வல் ஜமாஅத்துடைய அகீதாவுக்கு சுத்தமாக குர்ஆனுக்கும் சுன்னாவுக்கும் முரணான ஒரு தௌஹீத் ஆகும். ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி இந்த வார்த்தையை முன்வைப்பதற்கு முன் அந்த வசனத்தை நன்கு படித்து பார்த்தால் கூட எங்களுக்கு புரிந்திருக்கும். மிகவும் மதரசாக்களில் கல்வி கற்கக்கூடிய சிறு குழந்தைகளுக்கும் சிறு பிள்ளைகளுக்கும் விளங்கக்கூடிய அழகான முறையிலே இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த வாசகத்தை கொண்டு வந்திருக்கிறார். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்களது கருத்தை பேச வந்த அறிஞர் அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் என்ன சொல்கிறார்? அந்த இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்களது கருத்தை சாதாரணமாக மதரசாக்களில் படிக்கின்ற சிறிய மாணவர்கள் கூட புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார். உண்மையில் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த சிறிய பிள்ளைகளால் கூட புரிந்து கொள்ள முடிந்த வாசகங்களை அவர்களுக்கு கல்வி கற்கின்ற அந்த மதரசாவின் பொறுப்பாளராக இருக்கின்ற பிரின்சிபல் அப்படின்னு தான் போட்டிருக்கிறாங்க. பிரின்சிபல் முஹம்மதியா அரபிக் காலேஜ், அவருடைய பட்டத்தோடு தான் அவருடைய வீடியோவை பதிவு செய்திருக்கிறார்கள். அந்த அறிஞரால் நாம் என்ன சொன்னோம், இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் அவருடைய வார்த்தை எவ்வளவு தெளிவானது, தௌஹீதை 3 வகையாக நோக்கலாம் என்பதற்கு எவ்வளவு விளக்கமாக இருக்கிறது என்பதை அந்த மிகப்பெரிய அறிஞரால், யார், பிரின்சிபல் முஹம்மதியா அரபிக் காலேஜுடைய அதிபர், தஹிவளையில் நடக்குது, அந்த அதிபரால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அந்த முதிரால் விளங்கி கொள்ள முடியவில்லை என்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த வாசகம் என்ன என்பதை அவரே சொல்லுகிறார். அவர் சொல்வதை வைத்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். உண்மையிலே அவர் இதற்கு மறுப்பு கொடுத்ததும் எங்களுக்கு பெரியதொரு சந்தர்ப்பம்தான் இதை இன்னும் விரிவுபடுத்துவதற்கு. கேட்டு பாருங்கள் என்ன சொல்கிறார் என்று. யார் இருட்டடிப்பு செய்கிறார்? முர்ஷித் அப்பாசி ஆகிய நான் இருட்டடிப்பு செய்தேனா அல்லது அவர் இருட்டடிப்பு செய்கிறாரா? ஆனால் அவர் ஒரு இடத்துல சொல்கிறார், முர்ஷித் அப்பாசி விட்டுட்டாரா அல்லது இருட்டடிப்பு செஞ்சாரான்னு எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. உண்மையிலேயே அவர் கொஞ்சம் முன்னால் பின்னால் கொஞ்சம் பார்த்து வாசித்திருந்தால் நான் விட்ட பகுதி உண்மையில் பேசப்பட வேண்டிய பகுதியா அல்லது பேச தேவையில்லை என்ற அளவுக்குள்ள ஒரு பகுதியான்றதை புரிஞ்சுக்கொள்ளலாம். அந்தளவு ஒரு சிம்பிளான விஷயந்தான் விடுபட்டிருக்குது. ஆனால் அதை வாசித்த அவருக்கு கூட கொஞ்சம் முன்னால் இன்னும் கொஞ்சம் பின்னால் வாசித்திருந்தால் அவருக்கு விளங்கி இருக்கும் நான் விட்ட பகுதி என்ன. நான் முன்னால் உள்ள பகுதியையும் பின்னால் உள்ள பகுதியையும் சேர்த்து உங்களுக்கு வாசித்து காட்டுகிறேன், புரிந்து கொள்ளலாம். நான் 2 கிதாபுகளையும் முழுமையாகவே படித்து பார்த்தேன். அல் இபானத்து சுகரா, இதனை 2 விடுத்தங்கள் முழுமையாகவே வாசித்தேன். அல் இபானத்துல் குப்ராவை பொறுத்தவரையில் பெரும்பாலான பகுதிகள் அதிலே வாசிப்பதற்கான வாய்ப்புகள் எனக்கு கிடைத்தது. ஆனால்
எந்த ஒரு இடத்திலும் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தௌஹீத 3 பகுதிகளாக பிரித்து தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீத் அர் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்று பங்கு அவர் பிரிக்கவில்லை. இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் அவர் 3 வகையாக பிரிக்கவில்லை என்று சொல்லுகின்றார். அதே நேரம் அந்த புத்தகத்தை அதையும் சரி அல் இபானத்து சுகுராவையும் சரி முழுக்கவும் வாசித்ததாகவும் பெரும்பான்மை பகுதிகளை வாசித்து முடித்ததாகவும் சொன்ன அவர் 3ஆக பிரிக்கவில்லை என்று சொல்லுகிறார். உண்மையிலே அவர் அந்த புத்தகத்தை எந்த அளவுக்கு வாசித்தார் என்று அல்லாஹ் அறிந்தவன். ஆனால் இந்த பந்தியை மட்டும் வாசித்தா நம்மளோட வாதம் என்னன்றதை புரிஞ்சுக்கொள்ளலாம். வதாலிக்க என்ன அடிப்படையை சொல்கிறாரு, அன்ன அஸ்லல் ஈமானி பில்லா, அல்லாஹுவை ஈமான் கொள்வதன் அடிப்படை. இதைத்தான் பேசுகிறார். நாங்கள் தௌஹீத் என்று போட்ட வார்த்தையை அவர் ஈமான் என்று போட்டிருக்கிறார். அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துதல் நாங்கள் போட்டதை அவர் அல்லாஹுவை நம்புதல் ஈமான். அதனுடைய அடிப்படையே என்ன, அல்லதி யஜிபு அலல் ஹல்கி இஅ்திகாதுஹு ஃபி இஸ்பாத்தில் ஈமானி பிஹி. ஒரு மனிதனிடத்தில் ஈமான் இருக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிற விடயத்தில் படைப்பினங்களின் மீது கட்டாயமான அந்த அடிப்படை எது? சலாசத்து அஷியா, 3 விஷயங்கள் வர வேண்டும் என்று பேசுகிறார். இந்த அளவுக்கு தெளிவாக வந்த ஒரு வாசகத்தை அறிஞர் அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் என்ன சொல்கிறார், திருப்பி அவர் 3ஆக பிரிக்கவில்லை என்று சொல்கிறார். எந்த ஒரு இடத்திலும் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தௌஹீத 3 பகுதிகளாக பிரித்து தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீத் அர் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்று பங்கு அவர் பிரிக்கவில்லை. எந்த ஒரு இடத்திலும் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தௌஹீத 3 பகுதிகளாக பிரித்து தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீத் அர் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்று பங்கு அவர் பிரிக்கவில்லை. எனவே நாங்கள் தௌஹீது 3 வகை சொல்றது அல்லாஹுவை ஈமான் கொள்வதன் 3 வகையைத்தான் சொல்கிறோம். அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துவதை 3ஆக பிரிக்க வேண்டும் என்று தான் சொல்கிறோம். எனவே இமாம் இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் ஜஹமிக்கு பதில் கொடுக்கும் பொழுதுதான் சொல்கிறார், அல்லாஹுவை ஒரு முஃமின் ஏற்றுக்கொள்வதன் அடிப்படை அந்த 3ஐயும் ஏற்றுக்கொண்டாதான் ஈமான் பரிபூரணமாகும். நாங்களும் சொல்கிறோம், ஒரு மனிதனுடைய ஈமான் தௌஹீது பரிபூரணம் அடைய வேண்டுமாக இருந்தால், அல்லாஹுவை பரிபூரணமாக நம்பியாக வேண்டுமாக இருந்தால் 3 அடிப்படைகளை நம்பியாக வேண்டும் என்று அறிஞர் சொல்லுகின்றார். இது முதல் பகுதி. எனவே ஜஹமிக்கு பதில் கொடுக்கிறதுக்கு, ஜஹமின்றவர் யாரு? அல்லாஹ்வுடைய பண்புகளை எல்லாம் மறுத்தவர்கள். அவர்களுக்குத்தான் இப்னு பத்தா ரஹிமஹுல்லா பதில் கொடுக்கிறார்கள்ன்றதை விளங்கி கொண்டால் பின்னால் வார பகுதி என்னன்னு பார்க்கலாம். எனவே இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் 3ஆக பிரித்தது அல்லாஹுவை ஒரு மனிதன் எப்படி நம்ப வேண்டும், பரிபூரணமாக நம்புவதற்கு 3 வகைகளை அவர் நம்பியாக வேண்டும். சலாசத்து அஷ்யா, 3 விடயங்களை நம்பியாக வேண்டும் என்று சொல்லிவிட்டுத்தான் அவர் 3ஆக பிரிக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளலாம். அந்த வாசகம் என்ன என்பதை அவரே சொல்லுகிறார். அவர் சொல்வதை வைத்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். உண்மையிலே அவர் இதற்கு மறுப்பு கொடுத்ததும் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம்தான் இதை இன்னும் விரிவுபடுத்துவதற்கு. மாற்றமாக ஒரு வார்த்தையை அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் அவர்களுடைய லிபானத்துல் குப்ரான். எவ்வாறான ஒரு வார்த்தை? இந்த வார்த்தையை அஷேக் முர்ஷித் அல் அப்பாசியும் வாசிக்கிறார். எவ்வாறு வாசிக்கிறார்? இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி வதாலிக அன்ன அஸ்லல் ஈமானி பில்லா, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொள்வதின் அடிப்படை, அல்லது யஜிபு அலல் ஹல்கி இஅ்திகாதுஹு ஃபி இஸ்பாத்தில் ஈமானி பிஹி, அல்லாஹ்வை கொண்டு ஈமான் கொண்டதை தரிப்படுத்துவதில் ஒவ்வொரு படைப்பினங்கள் மீதும் நம்பிக்கை கொள்வது கடமையான ஈமானின் அடிப்படை என்பதை தெளிவுபடுத்தி சலாசத்து அஷ்யா 3 விடயங்களை தெளிவுபடுத்துகிறார். எனவே ஒருவர் ஈமான் கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஈமானுடைய அடிப்படையான அம்சங்கள் இந்த 3ம் அவருடைய உள்ளத்திலே அவர் உறுதி கொண்டால்தான் அவர் ஒரு முஃமினாக கருதப்படுகிறார். அதில் அஹதுஹா, அதிலே முதலாவது தெளிவுபடுத்துகிறார்கள், ஐயஅதகிதல் அப்து ரப்பானியதஹு, ஒரு மனிதன்
ஒரு அடியான் முதல் அல்லாஹ் இறைவன் என்பதை நம்பியாக வேண்டும். இறைவன் என்பதை நம்பியாக வேண்டும். இந்த இடத்தில் ரப்பானியத்தஹு என்ற வார்த்தையை கொண்டு வருகிறார். ஆனால் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தொடர்ந்தும் அதற்கு ஏன் அவன் முதல் அல்லாஹ் ரப் என்பதை நம்ப வேண்டும் என்பதை தெளிவுபடுத்தும் வகையில் லியகூன பிதாலிக முபாயினன் லிமத்ஹபி அஹ்லி தஅதீல் அல்லதீன லா யுஸ்பிதூன ஸானிஆ. இறைவனே இல்லை, கடவுள் கோட்பாட்டுக்கு முரண்பட்டவர்கள், கடவுள் இல்லை என்று நம்பக்கூடியவர்கள், இவர்களுக்கு முரணாக தெளிவாக சொல்கிறார்கள். முபாயினன் லிமத்ஹபி அஹ்லி தஅதீல் அல்லதீன லா யுஸ்பிதூன ஸானிஆ. இறைவன் இல்லை, நாசிக கொள்கை சார்ந்தவர்கள், கடவுள் இல்லை என்று கோட்பாட்டில் இருக்கக்கூடியவர்களுக்கு முரணாக ஒரு அடியான் அவனுடைய ஈமானில் அடைய வேண்டிய முதல் நிலை வணங்குவதற்கு தகுதியான ஒரு இறைவன் இருக்கிறான், எங்களுக்கு ஒரு கடவுள் அல்லாஹ் இருக்கிறான் என்ற நிலையை அவன் ஆரம்பத்தில் அவனுடைய உள்ளத்தில் எட்ட வேண்டும். இதைதான் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அஸ்லுல் ஈமான் என்பது முதல் கட்டமாக அவன் அல்லாஹ் ரப்பாக ஆயிருப்பதற்கு தகுதியானவன் என்பதை அவன் உறுதி கொள்ள வேண்டும். இதைத்தான் ரப்பானியா. அப்ப இந்த வார்த்தையை ஷேக் முர்ஷித் அல் அப்பாசி எவ்வாறு கூறுகிறார்? அஹதுஹா ஐயஅதகிதல் அப்து ரப்பானியதஹு என்று கூறிவிட்டு முடிச்சிட்டார். அதோட வசானிக்கு போயிட்டார். இடையில் உள்ள அந்த வாசகத்தை அவர் வேணுமென்றே விட்டாரா அல்லது இருட்டடிப்பு செய்தாரா? வல்லாஹு ஆலம். ஆனால் இந்த இடத்தில் அந்த வாசகத்தை முழுமையாக படிக்கும் மாணவர்களுக்கு கூட புரிந்திருக்கும். சாதாரணமாக மதரசாக்களில் படிக்கின்ற சிறிய மாணவர்கள் கூட புரிந்து கொள்ளலாம் என்று சொல்லுகின்றார். உண்மையில் ஆச்சரியம் என்னவென்றால், அந்த சிறிய பிள்ளைகளால் கூட புரிந்து கொள்ள முடிந்த வாசகங்களை அந்த அறிஞரால் நாம் என்ன சொன்னோம், இப்னு பத்தா ரஹிமஹு அவருடைய வார்த்தை எவ்வளவு தெளிவானது, தௌஹீதை 3 வகையாக நோக்கலாம் என்பதற்கு எவ்வளவு விளக்கமாக இருக்கிறது என்பதை அந்த மிகப்பெரிய அறிஞரால், யார், பிரின்சிபல் முஹம்மதியா அரபிக் காலேஜுடைய அதிபர், தஹிவளையில் நடக்குது, அந்த அதிபரால் புரிந்து கொள்ள முடியவில்லை, அந்த முதிரால் விளங்கி கொள்ள முடியவில்லை என்பதை பார்க்கின்ற பொழுது உண்மையிலே ஆச்சரியமாக இருக்கிறது. அந்த வாசகம் என்ன என்பதை அவரே சொல்லுகிறார். அவர் சொல்வதை வைத்து நான் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். உண்மையிலே அவர் இதற்கு மறுப்பு கொடுத்ததும் எங்களுக்கு பெரிய ஒரு சந்தர்ப்பம்தான் இதை இன்னும் விரிவுபடுத்துவதற்கு. முதல் கட்டம் ஈமானின் அடிப்படையான கட்டம், அல்லாஹ் கடவுள், அல்லாஹ் இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற நிலைக்கு அடியான் வந்தாக வேண்டும். அது முதல் நிலை. அதற்கு பிறகுதான் அந்த இறைவனை பற்றி அவனுக்கு தகுதியான சிபாத்துகளை நம்புவது அதுக்கு அடுத்த கட்டம். அதை தான் முதல் கட்டமாக தெளிவாகவே யார் ஒரு சாணை படைப்ப வணங்குவதற்கு இறைவன் இல்லை, கடவுள் இல்லை என்ற கோட்பாட்டுக்கு முரணான இந்த ரப்பானியத்தை, இறைவன் இருக்கிறான் என்ற நிலையை முதல் அடைந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் அவருக்கு அருள் புரிய வேண்டும். இன்னும் கொஞ்சம் விசாலமாக அந்த வாசகங்களை எடுத்து சொல்லுகின்ற ஒரு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது. என்ன அன்பார்ந்தவர்களே, இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் அல் இபானத்துல் குபுராவிலே அல்லாஹுவை எப்படி ஈமான் கொள்ள வேண்டும், தௌஹீது ருபூபியா, தௌஹீது உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வசிஃபாத்னு பிரிக்கலன்னு சொல்கிறாரே. அன்பார்ந்தவர்களே, அந்த வாசகங்களுக்கு மேலால் உள்ள ஒரு சில வசனங்களை படித்து பார்த்தால் அல்லாஹு அக்பர், எங்களுடைய ஹசனி ஹஸ்ரத் சொன்ன பிரகாரம் அவர் இந்த இபானா அல் குபுராவை முழுக்க வாசித்திருந்தால் அவர் நிச்சயமாக அஷ்அரி அகீதாவிலே இருந்து அது வழிகேடு என்று முடிவெடுத்து வெளியே வந்திருப்பார். நாங்கள் சொல்லுகின்ற அல் அகீதா அஸ் சலஃபியா அல்லது அல் அகீதா அஸ் சஹீஹா, 4 மதுஹபுடைய இமாம்களான இமாம் அபு ஹனீஃபா, இமாம் மாலிக், இமாம் ஷாஃபிஈ, இமாம் அஹ்மது இப்னு ஹம்பல் ரஹிமஹுமுல்லாஹு ஜமீஅன் அவர்களுடைய அகீதாவுக்கு வந்திருப்பார். பாருங்கள் சகோதரர்களே, இவர் அந்த 3 வகையாக பிரித்தார் அல்லவா. எப்படி என்னுடைய வாசகத்தை தெளிவுபடுத்த வதாலிக்க அன்ன அஸ்லல் ஈமான் விளங்கப்படுத்துவார். நான் பின்னால் உங்களுக்கு வீடியோ போடுறேன். அதுக்கு முன்னால் ஒரு 4-5 வசனங்களுக்கு முன்னால் இருந்து வாசித்து பாருங்கள். இந்த இமாம் அவர்கள் என்ன சொல்ல வருகிறார்கள்? காஃபிர்களை பற்றி அவர் பேச வரவே இல்லை. முஸ்லீம்கள் முக்மீன்களிலிருந்து அல்லாஹ்வுக்கு செய்ய வேண்டிய கடமையை பாழ்படுத்திய, அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுத்த
மறுத்து வழிகேடர்களாக போன அஹ்லு தஅதீல், அல்லாஹ்வுடைய பண்புகளை மொத்தமாக மறுத்தவர்கள், அதிலும் குறிப்பாக அல்லாஹ்வுடைய அதிகாரம் சார்ந்த பண்புகள், அவனை ரப்பு என்று நிரூபிக்கின்ற அந்த பண்புகளை மறுத்த அந்த வழிகேடர்களுக்குத்தான் பதில் கொடுக்க வருகிறார்கள். எப்படி? குர்ஆன்ல சூரத்து தாஹால வரும் வஸ்தனஅதுக லினஃப்ஸி, அந்த நஃப்ஸு அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்ற வாசகம். அதே போல தஅலமு மாஃபி நஃப்ஸி வலா அலமு மாஃபி நஃப்ஸிக், அல்லாஹ்வுக்கு நஃப்ஸு இருக்கிறது என்று ஈசா நபியை பற்றி வரக்கூடிய வசனம். அதே போன்று குல்லு நஃப்ஸின் தாஇக்கத்துல் மௌத், இந்த வசனத்தை விளங்கப்படுத்த வந்தவர்கள். இது போன்ற வசனங்களை தெளிவுபடுத்த வந்த அந்த இமாம் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? ஃபக்கத் அலீம மன் ஆமன பில்லாஹ் வல் யௌமில் ஆஹிர், அல்லாஹ்வையும் மறுமை நாளை நம்பிய ஒவ்வொருவரும் அறிந்து வைத்தது அப்படின்னு விளங்கப்படுத்துறாங்க. அன்ன கிதாப் அல்லாஹி ஹக்குன், அல்லாஹ்வுடைய வேதம் உண்மையானது. வமா காலஹு ஃபிஹி ஹக்குன், அதிலே வந்திருக்கக்கூடிய அல்லாஹ் சொன்ன ஒவ்வொன்றும் உண்மையானது. வ அன்ன லில்லாஹி நஃப்ஸன், அல்லாஹ்வுக்கு ஒரு நஃப்ஸ் இருக்குது. வ அன்ன நஃப்ஸஹு லா தமூத், அல்லாஹ்வுடைய நஃப்ஸ் அது மௌத்தாகாது. வ அன்ன கௌலஹு குல்லு நஃப்ஸின் தாஇக்கத்துல் மௌத், குல்லு நஃப்ஸின் எல்லா நஃப்ஸுகளும் எல்லா ஆத்துமாக்களும் மரணிக்கும் என்ற வசனம் லா ததுகுலு ஃபீ ஹாதா நஃப்ஸுல்லாஹ், இந்த வசனத்துக்குள் அல்லாஹ்வுடைய நஃப்ஸு வராது, இப்படி சொல்றாங்க. அதே போல பாருங்க, வகதாலிக யஹ்ருஜு கலாமுஹு மினல் கலாமில் மஹ்லூக், அல்லாஹ்வுக்கு கலாம் இருக்கிறது என்பது படைப்பினங்களின் கலாத்திலிருந்து அல்லாஹ்வுடைய கலாமை வெளியாக்கிவிடும். கமா தஹ்ருஜு நஃப்ஸுஹு மினல் அன்ஃபுஸில்லதி தமூத், மரணிக்கும் ஆத்துமாக்களிலிருந்து அல்லாஹ்வுடைய நஃப்ஸை அது வெளியேற்றிவிடும். கமா ஃபஹிம மன் ஆமன பில்லாஹ், அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்பி, வஅகல அனில்லாஹி அன்ன கலாம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம் என்பதும், வனஃபஸ் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நஃப்ஸ் என்பதும், வஅமல் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அமல் என்பதும், வகுத்ரத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய குத்ரத் என்பதும், வஇஸ்ஸத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய இஸ்ஸத் என்பதும், வசுல்தான் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய சுல்தான் என்பதும், வஅதமத் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அதமத் என்பதும், வஹில்ம் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ஹில்மு என்பதும், வஅஃபு அல்லாஹ், அல்லாஹ்வுடைய அஃபு என்பதும், வரிஃப்க் அல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரிஃப்கு என்பதும், வகுல்ல ஷை, இந்த அனைத்தும் மின் சிஃபாத்தில்லாஹி அஅதமுல் அஷ்யா, அல்லாஹ்வுடைய பண்புகளில் மிகப்பெரிய பண்புகள் என்று அழகாக விளங்கப்படுத்துகிறார். வஅன்னஹா குல்லஹா கைரு மஹ்லூகத்தின், அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நிரூபிக்கின்ற இந்த பண்புகள் அனைத்தும் படைக்கப்பட்டவைகள் அல்ல. ஏன்? லிஅன்னஹா சிஃபாத்துல் காலிகி, இவைகளெல்லாம் படைப்பாளனின் சிஃபாத்துகளை பற்றி பேசுவது. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். எனவே இந்த அதிகாரம் சார்ந்த அல்லாஹுவை ரப்பு என்று நிரூபிக்கின்ற இந்த பண்புகளை மறுத்தவர்கள் தான் முஅத்திலாக்கள். வமினல் காலிக் ஃபலைஸ யதுகுலு ஃபீ கௌலிஹி, இந்த பண்புகளெல்லாம் காலிக்கு குல்லி ஷை, அனைத்தையும் படைத்தவன் அல்லாஹ் என்ற அந்த பண்புக்குள் வராது. ஏன்? அல்லாஹ்வுடைய பண்புகள் படைக்கப்பட்டதல்ல. லா கலாமுஹு, அல்லாஹ்வுடைய கலாம் படைக்கப்பட்டதல்ல. வலா இஸ்ஸத்துஹு, அல்லாஹ்வுடைய இஸ்ஸத்து படைக்கப்பட்டதல்ல. வலா குதுரத்துஹு, அல்லாஹ்வுடைய குதுரத்து படைக்கப்பட்டதல்ல. வலா சுல்தானுஹு, அல்லாஹ்வுடைய சுல்தானு படைக்கப்பட்டதல்ல. வலா அதமத்துஹு, அல்லாஹ்வுடைய அதமத் என்ற பண்பு படைக்கப்பட்டதல்ல. வலா ஜூதுஹு, அல்லாஹ் ஜூது என்ற பண்புக்குரியவன் படைக்கப்பட்டதல்ல. வலா கரமுஹு, அல்லாஹ்வுடைய கரம் என்ற பண்பு படைக்கப்பட்டதல்ல. லிஅன்ன அல்லாஹ் தஆலா லம் யஸல் பிகௌலிஹி وعلمه وقدرته وسلطانه وجميع صفاته إلها واحدا, அல்லாஹ் அவனுடைய அதிகாரத்தை நிரூபிக்கின்ற, அவனுக்கு இருக்கிறது என்று சொன்ன எல்லா பண்புகளிலும் அவன் ஒரே இறைவனாக இருக்கிறான், அவனுக்கு நிகர் இல்லை. அவனுடைய பண்புகள் வஹாதிஹி சிஃபாத்து கதீமத்தும் பி கதமி, அஸலியத்தும் பி அஸலியத்தி, தாயிமத்தும் பி தவாமி, பாக்கியத்தும் பி பகாஇ. எப்படி சொல்கிறார்? அல்லாஹு அக்பர். அல்லாஹ்வுடைய பண்புகள் அனைத்தும் கதீமானவைகள், அஸலியானவைகள், அது தொடர்ந்து இருக்கக்கூடியவைகள், அது தொடர்ந்து அழியாமல் இருக்கக்கூடியவைகள். லம் யஹ்லு ரப்புனா மின் ஹாதிஹி ஸிஃபாத்தி தர்ஃபத ஐனின்,
அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்று அல்லாஹ் சொன்ன இந்த பண்புகள் எதிலிருந்தும் கண் சிமிட்டுகிற அளவுக்கும் அல்லாஹ் இல்லாமல் இருந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆரம்பிக்கிறாங்க. வ இன்னமா அப்தலல் ஜஹமியு சிஃபாத்திஹி, அல்லாஹ்வுடைய இந்த அதிகாரம் சார்ந்த, அல்லாஹுவை ரப்பு என்று நிரூபிக்கின்ற இந்த பண்புகளை எல்லாம் ஜஹமி மறுத்தது. விளங்குதா உங்களுக்கு? ஜஹமியாக்களை தான் பேசுகிறார், காஃபிர்களை பற்றி பேசவில்லை. ஜஹமி இந்த பண்புகளை மறுத்ததெல்லாம் யுரீது பிதாலிக இப்தாலஹு, அல்லாஹுவை மறுக்கத்தான் அவர் விரும்புகிறார் என்று சொல்கிறார். எப்படி? வ இன்னமா அப்தலல் ஜஹமியு சிஃபாத்திஹி, அல்லாஹ்வுடைய பண்புகளை எல்லாம் அந்த ஜஹமி மறுத்தது. யுரீது பிதாலிக இப்தாலஹு, அல்லாஹுவையே அவர் மறுக்க தயாராகிவிட்டார். எனவே அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுக்கின்ற ஒருவர் அல்லாஹுவையே மறுத்து விட்டார். அதனாலதான் வதாலிக, அதனாலதான் அன்ன அஸ்லல் ஈமானி பில்லாஹ் அல்லதி யஜிபு அலல் ஹல்கி இஅ்திகாதுஹு ஃபி இஸ்பாத்தில் ஈமானி பிஹி, அல்லாஹுவை படைப்பாளன் என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற ஒவ்வொருவரும் தன்னுடைய ஈமானை முஃமின் என்பதை நிரூபிக்க வேண்டுமா? அல்லாஹுவை நம்புவதன் அடிப்படை என்ன? சலாசத்து அஷ்யா, 3 விடயங்கள் என்று சொல்கிறார். அதுல முதலாவது அஹதுஹா, முதலாவது ஐயஅதகிதல் அப்து ரப்பானியதஹு, அவர் அல்லாஹ் ரப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். லியகூன பிதாலிக, ரப்பு என்று ஏற்றுக்கொள்வதன் மூலம் முபாயினன் லிமத்ஹபி அஹ்லி தஅதீல் அல்லதீன லா யுஸ்பிதூன சானிஅன், எப்படி படைப்பாளனை மறுக்கின்ற அஹ்லு தஅதீலுடைய வழிகட்ட சிந்தனைக்கு மாற்றமாக இருக்க வேண்டும் என்பதற்காக அல்லாஹ்வுடைய ரப்பானியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அஹ்லு தஅதீல்னா யாரு? வ இன்னமா, முன்னுக்குள்ள வசனம் எப்படி? வ இன்னமா அப்தலல் ஜஹமியு சிஃபாத்திஹி, அல்லாஹ்வுடைய பண்புகளை அந்த ஜஹம் இப்னு சஃப்வான், அந்த ஜஹமியாக்கள் மறுத்ததெல்லாம் யுரீது பிதாலிக இப்தாலஹு, அல்லாஹுவையே மறுக்க அவர்கள் துணிந்து விட்டார்கள். எனவே அல்லாஹ்வுடைய அதிகாரம் சார்ந்த பண்புகளை எல்லாம் மறுத்த அந்த ஜஹமியாக்கள் தான் அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுப்பதன் மூலம் லா யுஸ்பிதூன சானிஅன், படைத்தவன் ஒருவனையே மறுக்க துணிந்து விட்டார்கள். அப்படிப்பட்ட வழிகேடர்களான அஹ்லு தஅதீலுக்கு மாற்றமாக வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ்வுடைய ரப்பானியத்தை, ரப்பானியத்துண்டா அல்லாஹ்வுடைய அதிகாரங்களை நிரூபிக்கின்ற, அல்லாஹ்வுடைய செயற்பாடுகளை நிரூபிக்கின்ற அந்த ரப்பானியத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே இந்த இடத்துல படைத்தவனை மறுத்த நாத்திகர்களை பத்தி பேச வரல்ல. படைத்தவன் ரப்பு இருக்கிறான் என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய பண்புகளை எல்லாம் மறுத்த அஹ்லு தஅதீல்களான ஜஹமியாக்களுக்கு பதில் கொடுக்க வந்த இடத்திலேதான் இப்னு பத்தார் ரஹ்மத்துல்லாஹ் அழகாக விளங்கப்படுத்துகிறார்கள். அஸ்மீர் ஹசனி ஹஸ்ரத் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். இந்த வசனத்தை நான் சாதாரணமாக புரிஞ்சு கொள்ள, இந்த அஹ்லு தஅதீல் தானே வந்திருக்குது, இதை சாதாரணமாக புரிஞ்சு கொள்வாருன்ட்டு போனேன். பார்த்தா இதை இன்னும் விளங்கப்படுத்த வைத்து விட்டார். அன்பார்ந்தவர்களே, இதில் அஷ்அரியாக்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிற இந்த அஸ்மீர் ஹசனி ஹசரத்தும் சரி, அவர்களும் சரி, இந்த ஜஹமியாக்கள் மறுத்தது போன்று அல்லாஹ்வுடைய எல்லா பண்புகளையும் மறுப்பார்கள், 7 பண்புகளை தவிர. எனவே இப்னு பத்தார் ரஹிமஹுல்லாஹ் அவர்களுடைய மறுப்பு ஒட்டுமொத்தமா அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுத்த ஜஹமியாக்களும் சரி, முஅத்திலாக்களும் சரி, அவர்களுக்கும் சாரும். இந்த அஷ்அரி அகீதா என்று சொல்லிக்கொண்டு அல்லாஹ்வுடைய பண்புகளில் 7 தவிர மற்றெல்லா பண்புகளை மறுக்கின்ற இந்த வழிகட்ட அஷ்அரியாக்கள், இமாம் அஷ்அரி அவங்க நேர்வழி பெற்றாங்க, வழிகட்ட அஷ்அரியாக்களுக்கும் இப்னு பத்தா இமாமுடைய பதில் இருக்கிறது என்பதை இந்த இடத்திலே உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்தி கொள்ளுகின்றேன். எனவே அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும், அவர்களுக்கு அல்லாஹ் அகீதாவிலே தெளிவை கொடுக்கட்டும். இந்த
நான் ஒரு வாசகத்தை விட்டேன் என்று எடுத்துச் சொன்னதில் மிகப்பெரிய நலவு இருக்கிறது. எனவே இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் நாத்திகர்களுக்கு பதில் கொடுக்கவில்லை, அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுப்பதன் மூலம் அல்லாஹுவை மறுத்த முஅத்திலாக்கள் ஜஹமியாக்களுக்கு பதில் கொடுக்க வந்த இடத்தில்தான் அல்லாஹுடைய ரப்பானியத்தை நிரூபிக்கின்ற ருபூபியத்தை நிரூபிக்கின்ற பண்புகளை ஏற்றுக்கொள்ளாமல் ஒருவன் முஃமினாக முடியாது என்பதைத்தான் சொல்ல வருகிறார்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம் என்பதுதான் நான் மறைத்த அந்த வாசகத்துக்கு பின்னால் இருக்கின்ற தத்துவம் என்பதை புரிந்து கொள்வோம். இது முதலாவது பதில். அடுத்தது என்ன சொல்கிறார் என்பதை நாங்கள் பார்ப்போம். இரண்டாவது இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க, ரப்பு ஒருவன் இருக்கிறான் என்ற இடத்துக்கு ஒரு அடியான் வந்துவிட்டார், இறைவன் ஒருவன் இருக்கிறான் என்ற ஒரு இடத்துக்கு வந்துவிட்டார், அதற்கு பிறகு அந்த இறைவன் அவன் ஒருவன் என்ற நிலைக்கு அவன் வந்தாக வேண்டும். வஹ்தானியத்தா லியகூன முபாயினன் பிதாலிக மதாஹிப அஹ்லி ஷிர்க் அல்லதீன அகர்ரு பிஸ்ஸானிஇ வஅஷ்ரகு மஅஹு ஃபில் இபாதத்தி கைரா. முஷ்ரிக்கீங்களை விட்டும் எம்மை பாதுகாத்துக் கொள்வதற்காக வேண்டும். முஷ்ரிக்கீங்கள் வணக்க வழிபாடுகளில் ஒரு சாணி படைத்த ஒருவனை ஏற்றுக்கொள்வதுடன் அவனுடன் சேர்த்து இன்னும் வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள். எனவே இஸ்லாமிய அகீதாவை பொறுத்தவரையில் ரப்பு ஒருவன் இருக்கிறான் என்பதை நம்பி அடுத்த கட்டம் அவன் ஒருவன் என்ற அந்த ஏகத்துவத்துக்குள் அவன் நுழைந்தாக வேண்டும். அதைதான் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் தெளிவுபடுத்துகிறார்கள். இரண்டாவது என்ன சொல்கிறார்? இந்த இரண்டாவதை பார்த்தால் முதலாவதை புரிந்து கொள்ளலாம். இரண்டாவது என்ன சொல்கிறார்? அல்லாஹுவை வஹ்தானியத்தில் உறுதி கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். அஸ்மீர் ஹசன் ஹஸ்ரத் அவர்கள் என்ன சொல்கிறார்கள்? அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும், அதன் பிறகு அவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லிவிட்டு போகிறார். இல்லை, இந்த இடத்திலே வஹ்தானியத் என்பதை குறிப்பிட்டு இமாம் அவர்கள் கொண்டு வந்தது எதற்கு? லியகூன முபாயினம் பிதாலிக மதாஹிப அஹ்லி ஷிர்கி அல்லதீன அகர்ரவு பிஸ்ஸானிஇ வஅஷ்ரகு மஅஹு ஃபில் இபாதத்தி கைரஹு. ரப்பு இருக்கிறன்னு ஏற்றுக்கொண்டாங்க, ஆனால் அந்த ரப்புக்கு இணை வைத்தார்கள். எதில் இபாதத்து வச்சாங்க? ஃபில் இபாதத்தி கைரஹு. இபாதத்து செய்கிற விடயத்தில் அல்லாஹ் அல்லாதவர்களை ஏற்றுக்கோ, அவங்கள தான் முஷ்ரிக்குன்னு சொல்கிறோம். அப்போ அஸ்மீர் ஹசன் ஹஸ்ரத்தே சொல்லுவார், அவங்க ரப்பா ஏற்றுக்கொள்ளலாண்டுவாங்க. முஷ்ரிக்கீன்கள் இவர்கள் தௌஹீது ருபூபியா இதனை ஏற்றிருந்தார்களாம், ஆனால் தௌஹீத் உலூஹியா இருக்கவில்லையா? முஷ்ரிக்கீன்கள் வணக்க வழிபாடுகளில் ஒரு சாணி படைத்த ஒருவனை ஏற்றுக்கொள்வதுடன் அவனுடன் சேர்த்து இன்னும் வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள். முஷ்ரிக்கீன்கள் இவர்கள் தௌஹீது ருபூபியா இதனை ஏற்றிருந்தார்களாம், ஆனால் தௌஹீத் உலூஹியா இருக்கவில்லையா? முஷ்ரிக்கீன்கள் வணக்க வழிபாடுகளில் ஒரு சாணி படைத்த ஒருவனை ஏற்றுக்கொள்வதுடன் அவனுடன் சேர்த்து இன்னும் வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள். இப்னு பத்தால் ரஹிமஹுல்லாஹ் என்ன சொல்றாங்க? அல்லதீன அகர்ரு பிஸ்ஸானிஇ, சானியை ஏற்றுக்கொண்டார்கள், ரப்பை ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் இபாதத்து விஷயத்தில் கூட்டு சேர்த்தார்கள். நாங்கள் சொல்றோம், ரப்பை ஏற்றுக்கொள்வது ஒரு அடிப்படை என்றால் ரப்புடைய அதிகார பண்புகளை மறுத்தாலும் அவன் வழிகட்டு போவான். அதே போன்று ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு செய்கிற இபாதத்தில் குறைபாடு செய்தால் அவன் முஷ்ரிக்காகி விடுவான். இது இரண்டாவது பகுதி. இதான் தௌஹீத் அல் உலூஹியா, வணக்க வழிபாடுகளில் அல்லாஹுவை ஓர்மைப்படுத்துதல் என்று நாங்கள் மிக தெளிவாக விளங்கப்படுத்தினோம். அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவுபடுத்த வைத்ததற்கு. எனவே அஸ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் முதல் பதிவிலே சொன்னார், மக்கா முஷ்ரிக்குகள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று பல தடவை சொன்னார். இவர்கள் கூறுவதை போன்று உண்மையில் இந்த முஷ்ரிக்குகளிடம் தௌஹீத் ருபூபியா இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தில் உண்மையானவர்கள், ருபூபியாவில் உண்மையானவர்கள் என்று அந்த ஆயத்து சொல்லவில்லை. கேட்டால் லயகூலுன் அல்லாஹ் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். முஷ்ரிக்கீன்கள் வணக்க வழிபாடுகளில் ஒரு சாணி படைத்த ஒருவனை ஏற்றுக்கொள்வதுடன் அவனுடன் சேர்த்து இன்னும் வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள்.
யுஸ்பிதூன சானிஅன், படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டு அவனுக்கு இபாதத்தில் இணை சேர்த்தார்கள். இவங்க தான் முஷ்ரிக்கு. அதனால தான் மக்காவால் மக்களை நாங்கள் முஷ்ரிக்குன்னு சொல்கிறோம். எனவே நாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்னு பத்தா ரஹிமஹுல்லா பேசினாங்க. நீங்கள் தான் உங்களுக்கு முன்னும் பின்னும் முரண்படுகிறீர்கள். முன்னால் உள்ள வீடியோவில் என்ன சொன்னீங்க? மக்கா முஷ்ரிக்குகள் ஏற்றுக்கொள்ளல, ஏற்றுக்கொண்டாங்க, ஏற்றுக்கொள்ளல, ஏற்றுக்கொண்டாங்கன்னு மாற்றி மாற்றி பேசினீங்க. தௌஹீத் ருபூபிய்யாவை அவங்க நம்பலன்றீங்க. இவர்கள் கூறுவதை போன்று உண்மையில் இந்த முஷ்ரிக்குகளிடம் தௌஹீத் ருபூபிய்யா இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தில் உண்மையானவர்கள், ருபூபியாவில் உண்மையானவர்கள் என்று அந்த ஆயத்து சொல்லவில்லை. கேட்டால் லயகூலுன் அல்லாஹ், அல்லாஹ் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். முஷ்ரிக்கீங்கள் வணக்க வழிபாடுகளில் ஒரு சாணி படைத்த ஒருவனை ஏற்றுக்கொள்வதுடன் அவனுடன் சேர்த்து இன்னும் வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள். நாங்கள் சொன்னோம் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டார்கள், ஆனால் ஷிர்க் செய்தார்கள் என்று சொன்னோம். இங்கே இப்னு பத்தா ரஹிமஹுல்லா விளங்கப்படுத்த வரது அதைத்தான். அல்லாஹுவை வஹ்தானியத்து பண்ண வேண்டும், ஒருவனன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ரப்பாக மட்டும் ஏற்றுக்கொண்டு போதாது, படைப்பாளனாக மட்டும் ஏற்றுக்கொண்டு போதாது. படைப்பாளனாக ஏற்றுக்கொண்டால் அவனுக்குரிய இபாதத்தை அவனுக்கு மட்டும் செய்ய வேண்டும். அதை தெளிவுபடுத்தத்தான் தௌஹீத் அல் உலூஹியாண்டு இன்றைக்கு நாங்கள் அதை பேசுகிறோம். விளங்கிச்சா உங்களுக்கு? அல்லாஹ் போதுமானவன். எனவே அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு ரப்பு என்பதை நிரூபிக்கின்ற அனைத்து பண்புகளையும் தரிப்படுத்த வேண்டும். இல்லை என்றால் அவன் அஹ்லு தஅத்தீலாகி விடுவான். அஹ்லு தஅத்தீல்னா அல்லாஹ்வுடைய அவனை ரப்பு என்று நிரூபிக்கின்ற பண்புகளை மறுத்தவன் முஅத்திலா. விளங்குதா உங்களுக்கு? இது முதல். இரண்டாவது, அல்லாஹுவை அவன் ஒருவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இபாதத்தில் தனித்துவமானவன் என்று ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதைத்தான் நாங்கள் தௌஹீத் அல் உலூஹியா என்று சொல்லுகின்றோம். மூன்றாவது என்ன பார்ப்போம். அஜ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் சொல்கிற வாதத்தை எடுத்து பார்த்துவிட்டு மூன்றாவதுக்கு வருவோம். மூன்றாவது கட்டம் வஸாலிசு ஐய அத்தகித மௌசூஃபன் பிஸ்ஸிஃபாத் அல்லதி லா யஜூஸு இல்லா ஐ யகூன மௌசூஃபன் பிஹா. அல்லாஹ்வுக்கு வர்ணிப்பு பெறுவதற்கு தகுதியான வர்ணிப்புகளை கொண்டும் அல் குர்ஆன் சுன்னா என்னென்ன சிஃபாத்துகளை சொல்லியிருக்கிறதோ அதை நம்ப வேண்டும் என்பதை இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தெளிவாகவே சொன்னார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அஜ்மீர் ஹசனி ஹசரத் அவர்களுக்கு அல்லாஹ் அகீதாவிலே நல்ல தெளிவை கொடுக்கட்டும். இந்த மூன்று வகையை பிரித்த இமாம் இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்களுடைய வார்த்தையின் கடைசி பகுதியை கொஞ்சம் நோக்கி பாருங்கள். எப்படி? வஸாலிசு மூன்றாவது, ஐயஅதகிதஹு அவன் அல்லாஹுவை நம்ப வேண்டும். எப்படி? மௌசூஃபன் பிஸ்ஸிஃபாத் அல்லதி லா யஜூஸு இல்லா அன் யகூன மௌசூஃபன் பிஹா மினல் இல்மி வல் குதுரத்தி வல் ஹிக்மதி வஸாயிரி மா வஸஃப பிஹி நஃப்ஸஹு ஃபி கிதாபிஹி. அல்லாஹ் அவனுடைய வேதத்தில் அவனுக்கு என்னென்ன பண்புகளெல்லாம் இருக்கிறது என்று சொன்னானோ அந்த அனைத்து பண்புகளையும், எது போன்று அல்லாஹ்வுக்கு இல்ம் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு குதுரத் இருக்கிறது, அல்லாஹ்வுக்கு ஹிக்மத் இருக்கிறது என்பது போன்ற அல்லாஹ் அவனுக்கு இருக்கிறதாக சொன்ன எல்லா பண்புகளையும் அல்லாஹ்வுக்கு இருக்கிறது என்று நம்ப வேண்டும். இதுதான் நாங்கள் தௌஹீத் அல் அஸ்மா வஸ் சிஃபாத் என்று சொல்கிறோம். அல்லாஹ்வுடைய பண்புகளை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏன்? கத அலிம்னா ஏனெனில் நிச்சயமாகவே நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம். அன்ன கசீரம் மிம்மன் யுகர்ரிபுஹு வயுவஹிதுஹு அல்லாஹுவை ரப்பாக ஏற்று அல்லாஹுவின் பக்கம் நெருங்குகின்றவர்களில், அவனை ஓர்மைப்படுத்துகின்றவர்களில் அதிகமானவர்கள் பில் கௌலில் முத்லக் பொதுப்படையா நாங்கள் அல்லாஹ்வை நம்புகிறோம், அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான், அவனை ஓர்மைப்படுத்துகிறோம் என்று பொதுப்படையாக சொல்லிவிட்டு போகின்றவர்களில் அதிகமானவர்கள் கது யுல்ஹிது ஃபி சிஃபாத்திஹி அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகளில் கோளாறு, சிஃபாத்துகளை மறுத்து விடுகிறார்கள், சிஃபாத்துகளை இல்லை என்று சொல்லி விடுகிறார்கள். ஃபயகூனு இல்ஹாதுஹு ஃபி சிஃபாத்திஹி அல்லாஹ்வுடைய பண்புகளில் அல்லாஹ்வுக்கு இருக்கிற பண்பை மறுக்கக்கூடியவர்கள், அதிலே குளறுபடி செய்யக்கூடியவர்கள். காதிஹன் ஃபி தௌஹீதிஹி அல்லாஹ்வை ஓர்மைப்படுத்துவதில் அவன் குறையுள்ளவனாக ஆகிவிடுகிறான். எனவே அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டு அவனுக்குத்தான் இபாதத்து செய்ய வேண்டும் என்று ஏற்றுக்கொள்பவன்
அல்லாஹ்வுடைய பண்புகளில் அல்லாஹ்வுக்கு ஏதாவது ஒன்றை இல்லை என்று சொன்னாலோ மறுத்து விட்டாலோ அவன் தௌஹீதில் பரிபூரணமானவனாக இருக்க முடியாது. வலி அண்ணா, ஏனெனில் நிச்சயமாக நாங்கள் நஜிதுல்லாஹ தஆலா அல்லாஹு தஆலா கத் காத்தப இபாதஹு பிதுஆஇஹிம் இலா இஅ்திகாதி குல்லி வாஹிதத்தின் ஃபி ஹாதிஹி ஸலாஸ் வல் ஈமானி பிஹா. அல்லாஹ்வை நம்புகின்ற ஒவ்வொரு மனிதனையும் அல்லாஹ் எதன் பக்கம் அழைக்கிறான் தெரியுமா? இந்த 3 வகைகளையும் நம்ப வேண்டும், ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதை பக்கம் அழைக்கிறான் என்று சொல்லக்கூடிய அழகான வாசகத்தை பார்க்கிறோம். ஃபஅம்மா துஆஉஹு இய்யாஹும், அல்லாஹ் அந்த அடியார்களை அழைப்பது எதன் பக்கம்? இலல் இக்ராரி பிஆனியதி பிரப்பானியதிஹி, அல்லாஹ் ரப்பு என்பதை ஏற்றுக்கொள்வதன் பக்கமும் அந்த ரப்பு என்று ஏற்றுக்கொண்டவனுக்கு இபாதத்தை செய்வதில் அவனை ஓர்மைப்படுத்துவதன் பக்கமும் அல்லாஹ் அழைப்பதன் மூலம் நாங்கள் என்ன பார்க்கிறோம்? ஃபலஸ்னா நذ்குரு ஹாதா ஹாஉனா லிதூலிஹி வஸஅத்தில் கலாமி ஃபீஹி. அதை பற்றி நாங்கள் விரிவாக இங்கே பேசலை. ஏன் அதை பற்றி பேசினா விரிவாக போய்விடும் என்பதற்காக நாங்கள் சொல்லவில்லை. வலி அன்னல் ஜஹமிய்ய, ஜஹமியாக்கள் இருக்கிறாங்களே யார்? அல்லாஹ்வுடைய பண்புகளை மொத்தமாக மறுத்தவர்கள். யத்தஇலி நஃப்ஸிஹி, அவங்க என்ன வாதிடுறாங்க? அல் இக்ரார பிஹிமா, நாங்கள் தௌஹீது ருபூபியாவை ஏற்றுக்கொள்கிறோம் தானே என்றால் அல்லாஹ் ரப்பு என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் தானே, அவனுக்கு மட்டும்தான் வணக்கம் செய்ய வேண்டும் என்பதை ஏற்றுக்கொள்கிறோம் தானே என்று சொல்கிறார்கள். வ இன்கான ஜஹ்துஹு லிஸ்ஸிஃபாத்தி, அந்த ரெண்டையும் ஏற்றுக்கொள்பவர்கள் அல்லாஹ்வுடைய பண்புகளை மறுத்துவிட்டால் கது அபுதல தஅவாஹு லஹுமா, அவங்க தௌஹீத் ருபூபியாண்டா அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொள்வதை சொன்னதும் அல்லாஹ்வுக்கு மட்டும் நாங்கள் வணங்குகிறோம் என்று சொன்னதும் வீணாகி போய்விடும் என்று சொல்கிறார். எனவே இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவங்க மொத்தமா அல்லாஹுவை மறுத்தவர்கள் நாத்திகர்களுக்கு பதில் கொடுக்க வரவில்லை, அல்லாஹுவை ஏற்றுக்கொண்டு அல்லாஹ்வுடைய பண்புகளின் விடயத்தில் வழிகட்டு போனவர்களுக்குத்தான் பதில் கொடுக்க வந்தார்கள் என்பதை இந்த வாசகங்களை வைத்து மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, அல்லாஹுவை ஒரு மனிதன் பரிபூரணமாக நம்ப வேண்டும். என்ன? அன்ன அஸ்லல் ஈமானி பில்லாஹ், அல்லாஹுவை பரிபூரணமாக ஏற்றுக்கொள்ள வேண்டுமா? அவன் 3 விடயங்களில் அல்லாஹுவை நம்பியாகணும். அல்லாஹ் ரப்பு என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். ரப்புடைய விடயத்தில் அந்த ரப்புக்குள்ள தனித்துவமான அதிகாரங்களில் அவனுக்கு மோசடி செய்தாலும் அவனும் பரிபூரணமான முஃமினாக முடியாது. அல்லாஹுவை ரப்பாக பரிபூரணமாக ஏற்றுக்கொண்டு விட்டு அவனுக்கு இபாதத்து செய்வதில் வஹ்தானியத்து பண்ணவில்லை என்றால், ஓர்மைப்படுத்தவில்லை என்றால் அவனும் முஷ்ரிக்காகி விடுவான். அல்லாஹுவை ரப்பாக ஏற்று ரப்பு என்பதற்குள்ள எல்லா அதிகாரங்களையும் அல்லாஹ்வுக்கு கொடுத்துவிட்டு அல்லாஹுதான் வணக்கத்துக்கு தகுதியானவன் என்று அவனை மட்டும் வணங்கிவிட்டு அல்லாஹ்வுடைய பண்புகளில் ஒன்றை மறுத்தாலும் பண்புகளை மறுத்தாலும் அவனும் வழிகட்டு போய் விடுவான் என்பதைத்தான் இப்னு பத்தால் ரஹிமஹுல்லா அழகாக தெளிவுபடுத்துகிறார்கள். எந்த ஒரு இடத்திலும் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தௌஹீத 3 பகுதிகளாக பிரித்து தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீத் அர் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்று பங்கு அவர் பிரிக்கவில்லை. எந்த ஒரு இடத்திலும் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இந்த தௌஹீத 3 பகுதிகளாக பிரித்து தௌஹீத் அல் உலூஹியா, தௌஹீத் அர் ருபூபியா, தௌஹீத் அல் அஸ்மா வ சிஃபாத் என்று பங்கு அவர் பிரிக்கவில்லை. எனவேதான் அந்த அல்லாஹ் ஐயஅதகிதல் அப்து ரப்பானியத்தஹு, அல்லாஹ் ரப்பு என்பதை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ரப்புக்குள்ள தனித்துவமான பண்புகள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இமாம் அவர்கள் சொல்ல வந்தார்கள். ரப்பு என்பதை ஏற்றுக்கொண்டு விட்டு அவன் தௌஹீத் அல் உபூதியா அல்லது அல் உலூஹியா வணக்க வழிபாடுகளில் தவறிவிட்டால் அவன் முஷ்ரிக்காக கருதப்படுவான். அல்லாஹ்வுடைய ரப்பு என்பதை மறுத்தால் அவன் அஹ்லு தஅத்திலே போய் சேருவான். பண்புகளை மறுத்தால் அவன் ஜஹமியாகி போய் விடுவான். எனவே 3 பண்புகளையும் பரிபூர்ணமாக ஏற்றுக்கொண்டவர் தான் உண்மை முஃமினாகுவார் என்ற இந்த விளக்கத்தை வைத்துத்தான் பின்னால் வந்த அறிஞர்கள் தௌஹீத 3 வகையாக பிரித்தார்கள் என்பதைத்தான் நான் அதிலே விளங்கப்படுத்தி இருக்கிறேன். எனவே இந்த சாதாரண விடயத்தை கூட புரிந்து கொள்ளாமல் இதற்கு பதில் சொல்ல வந்த எங்களுடைய அஜ்மீர் ஹசனி ஹசரத் அவர்கள் என்னமோ நம்ம பேசாத பலதை பேசி
டைம் வேஸ்ட் பண்ணிட்டு போயிருக்கிறார். அதுக்கும் இப்போ பதில் கொடுக்க வேண்டி வருது. அவர் இன்னும் என்னென்ன பேசியிருக்கிறார்ன்றதை நாங்கள் பார்ப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் அவனை நம்புகின்ற ஈமானுடைய விடயத்தில் ஆழமான விளக்கத்தையும் தெளிவையும் தந்தருள போதுமானவன். இந்த வாசகத்தை படிக்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் தெரியும், இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி தௌஹீத 3 பகுதிகளாக பிரிச்சு தௌஹீது ருபூபியான்னு ஒன்று இருக்கிறது. தௌஹீது ருபூபியாவுக்கு கீழால் அவர்கள் போதிக்கக்கூடிய கோட்பாடுகளில் ஹாலிகியத், அல்லாஹு தஆலா அனைத்து படைப்பினங்கள் விடயத்திலும் அவனுடைய செயற்பாடுகளை நம்புவதும், அதற்கு கீழால் மக்கா முஷ்ரிக்கீன்கள் அவ்வளவு பேரும் தௌஹீத்வாதிகள் என்று நம்புவதும், அதற்கு பிறகு தௌஹீதை உலூஹியாவாக பிரித்து அதற்கு கீழால் யாரெல்லாம் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் வசீலா தேடுகிறார்களோ இவர்கள் முஷ்ரிக்கீன்கள். இந்த கோட்பாட்டை ஒரு பொழுதும் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசியது கிடையாது. சார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்னு பத்தால் ரஹிமஹுல்லா அவர்கள் அல்லாஹுவுக்கு செய்ய வேண்டிய கடமை ஈமானை 3 அடிப்படைகளை கொண்டு தான் உறுதிப்படுத்த வேண்டும் என்பதற்கு ரப்பானியத், படைத்தவன் ரப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவனுடைய அதிகாரங்கள் சார்ந்த பண்புகளோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதை மறுத்தால் அவன் அஹ்லுல் முஅத்திலாக்களில் ஆகிவிடுவான் என்ற அடிப்படையை பார்த்தோம். இரண்டாவது தௌஹீத் அல் வஹ்தானியா ஃபில் இபாதா, அல்லாஹுவை வணங்குவதில் அல்லாஹுவை ஒருமைப்படுத்த வேண்டும். அதைத்தான் நாங்கள் தௌஹீத் அல் உலூஹியா என்று சொல்கிறோம். அல்லாஹுவை வணங்குவதில் ஒருமைப்படுத்தாமல் வேறு யாரையும் கூட்டு சேர்த்தால் அவர்கள் இணை வைப்பாளர்களாகி விடுவார்கள். எனவே இது இரண்டாவது. மூன்றாவது தௌஹீதுல் அஸ்மா வசிஃபாத், அல்லாஹுடைய பெயர்கள் பண்புகளை அல்லாஹுக்கு வந்ததை வந்தது போன்று ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய இமாம் இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் 3ஆக பிரித்து நோக்கினார்கள் என்று சொல்லுகிற பொழுது இமாம் எங்களுடைய ஹஸரத் ஹசனி அஸ்மீர் அவர்கள் சொல்லும் பொழுது அவங்க இந்த கோணத்தில் பிரிக்கலன்றாங்க. ஆனால் அந்த பந்தியை அழகாக வாசித்தால் இமாம் அவர்கள் 3ஆக பிரித்திருக்கிறார்கள் என்பதை மிக தெளிவாக புரிந்து கொள்ளலாம். எனவே அன்பார்ந்தவர்களே, இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவர்கள் 3ஆக பிரித்ததை வேறு அர்த்தம் கொடுத்து தௌஹீது ருபூபியா, தௌஹீது உலூஹியா, தௌஹீதுல் அஸ்மா வ சிஃபாத்னு பிரிக்கலண்டு அஸ்மீர் ஹசனி மறுக்கிறதுக்கு 2 காரணம் இருக்கு. ஒன்று என்ன தெரியுமா? அவரே அவருடைய ஆடியோவில் சொல்ற, நீங்க இப்ப கேட்டிருப்பீங்க, ஹாலிகியத், அல்லாஹு தஆலா அனைத்து படைப்பினங்கள் விடயத்திலும் அவனுடைய செயற்பாடுகளை நம்புவதும், அதற்கு கீழால் மக்கா முஷ்ரிக்கீன்கள் அவ்வளவு பேரும் தௌஹீத்வாதிகள் என்று நம்புவதும், அதற்கு பிறகு தௌஹீதை உலூஹியாவாக பிரித்து அதற்கு கீழால் யாரெல்லாம் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் வசீலா தேடுகிறார்களோ இவர்கள் முஷ்ரிக்கீன்கள். மக்கா முஷ்ரிக்குகள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொண்டு மறுத்தார்கள் அப்படின்னு சொல்ல வரல யாரு? இப்னு பத்தா ரஹிமஹுல்லா. அதே போல அல்லாஹ்வுடைய தூதரை நாங்கள் வசீலாவாக எடுக்கிறோமே அதையும் மறுக்கவில்லை என்று சொல்கிறார். அன்பார்ந்தவர்களை, சுருக்கம், வசீலாவை பற்றி நீங்கள் தனியே ஒரு வீடியோ போட்டு பேசுங்கள், அதை நாங்கள் பார்ப்போம். அதுக்கு இப்போ நான் பதில் கொடுக்க வரல. ஆனால் ஒரு விடயத்தை சொல்ல வருகிறேன் தெரியுமா? நீங்களே தான் உங்களுடைய முன்னால் ஆரம்பத்தில் நீங்கள் பேசிய தௌஹீது 3ஆ பிரிக்கிறது மூட நம்பிக்கைன்னு பேசுறீங்க, அதில் தெளிவாக சொல்றீங்கன்னா மக்கா முஷ்ரிக்குகள் அல்லாஹுவை ரப்பாக ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னீங்க. இவர்கள் கூறுவதை போன்று உண்மையில் இந்த முஷ்ரிக்கீன்களிடம் தௌஹீது ருபூபியா இருக்குமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய ஏகத்துவத்தில் உண்மையானவர்கள், ருபூபியாவில் உண்மையானவர்கள் என்று அந்த ஆயத்து சொல்லவில்லை. கேட்டால் லயகூலுன் அல்லாஹ் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்வார்கள். ஆனா இதுல என்ன பண்றீங்க? இந்த வீடியோல இந்த பாகம் 2ல முஷ்ரிக்கீன்கள் வணக்க வழிபாடுகளில் ஒரு சாணி படைத்த ஒருவனை ஏற்றுக்கொள்வதுடன் அவனுடன் சேர்த்து இன்னும் வேறு கடவுள்களை வணங்குகிறார்கள். யுஸ்பிதூன சானிஅன், படைத்தவன் ஒருவன் இருக்கிறான் என்று ஏற்றுக்கொண்டு விட்டு அவனுக்கு இபாதத்தில் இணை சேர்த்தார்கள். இவங்க தான் முஷ்ரிக்கு. அதனால தான் மக்காவால் மக்களை நாங்கள் முஷ்ரிக்குன்னு சொல்றோம். எனவே நாங்கள் எந்த நிலைப்பாட்டில் இருக்கிறோமோ அதே நிலைப்பாட்டில் தான் இப்னு பத்தா ரஹிமஹுல்லா பேசினாங்க. நீங்கள் தான் உங்களுக்கு முன்னும் பின்னும் முரண்படுகிறீர்கள். முன்னால் உள்ள வீடியோவில் என்ன சொன்னீங்க? மக்கா முஷ்ரிக்குகள் ஏற்றுக்கொள்ளல, ஏற்றுக்கொண்டாங்க, ஏற்றுக்கொள்ளல, ஏற்றுக்கொண்டாங்கன்னு மாற்றி மாற்றி பேசினீங்க. தௌஹீது ருபூபியாவை அவங்க நம்பலன்றீங்க. இவர்கள் சொல்வது போன்ற யாரு எங்களை சொல்லி
தௌஹீதுவாதிகள் சொல்வது போன்று அவர்கள் ருபூபியாவை ஏற்றுக்கொண்டிருந்தால் என்ன செஞ்சீங்க, மறுத்தீங்க. ஆனா இதுல என்ன பண்றீங்க, இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ்வுடைய இரண்டாவது கருத்தை வச்சு சாணியை ஏற்றுக்கொண்டு இணை வைத்தார்கள் என்று சொல்றீங்க. நீங்க தான் உங்களுக்கு இடையில முரண்படுறீங்க. நாங்க இப்னு பத்தா இமாம்ட கருத்துல தான் இருக்கிறோம். நீங்க உங்களோட கருத்தை மீண்டும் ஒரு தடவை மறுபரிசீலனை செய்யுங்கள் என்பதை மிக தாழ்மையோடும் பண்போடும் இரக்கத்தோடும் உங்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன். இரண்டாவது, அதற்கு பிறகு தௌஹீதை உலூஹியாவாக பிரித்து அதற்கு கீழால் யாரெல்லாம் கண்மணி நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பொருட்டால் வசீலா தேடுகிறார்களோ இவர்கள் முஷ்ரிக்கீங்கள். இந்த கோட்பாட்டை ஒரு பொழுதும் இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி பேசியது கிடையாது. நீங்க சொல்றீங்களே இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் அவங்க இந்த பேச்சுக்களின் மூலம் நபிகளாரை வசீலாவை எடுப்பதை மறுக்கல், அதை பத்தி பேசலன்றீங்களே. நாங்க எங்கேயாவது எங்கட பேச்சில சொன்னோமா இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் முஹம்மது நபியை வசீலாவாக எடுப்பதை மறுத்தார்கள் என்று சொன்னோமா? அதை பற்றி நாங்கள் பேசவே இல்லையே. அது தனி ஒரு தலைப்பு. நாங்கள் அப்படி எல்லாத்தையும் போட்டு கஞ்சி காய்க்க மாட்டோம், உங்களை போன்று கஞ்சி காய்க்க மாட்டோம். நாங்கள் தனித்தனியே பேசுவோம். நாங்கள் என்ன சொல்ல வருகிறோம், படைத்தவன் ரப்புடைய அதிகாரத்தை சரியாக புரியாததனால், படைத்தவன் ரப்பு என்பதை சரியாக ஏற்றுக்கொள்ளாததனால், அதே போன்று அவனுக்குரிய வஹ்தானியத்தை ஃபில் இபாதா உலூஹியா வணக்க வழிபாடுகளில் அல்லாஹ்வை எப்படி வணங்க வேண்டும் என்பதை சரியாக புரியாததனால், அல்லாஹ் எங்களுக்கு கரீபாக இருக்கிறான், நாங்கள் கேட்கக்கூடியதை பேசக்கூடியதை கேட்கின்ற சமீஆக இருக்கிறான் என்கிற அல்லாஹ்வுடைய பெயர்கள் பண்புகளை சரியாக ஏற்றுக்கொள்ளாததனால தான் நீங்க முஹம்மது நபியை கொண்டு போய் அல்லாஹ்வுக்கு இடைத்தரகராக வைக்கிறீங்க, வசீலாவுக்கு வைக்கிறீங்க. நாங்கள் நேரடியாக கேட்டால் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். எனவே ரசூலுல்லாட்ட கேட்டு அவர்கள் மூலம் அல்லாட்ட போறோன்றீங்க. நாங்கள் பாவம் செஞ்ச பாவிகள், நாங்கள் அல்லாட்ட எப்படி போறது? எனவே நல்லடியார்கள் மூலம் அல்லாட்ட போறோன்றீங்க. நாங்கள் தப்பு செய்கிறவங்க, எங்களுக்கு நேரடியாக அல்லாட்ட போகலுமா? அதனால் நாங்கள் பத்ர் சஹாபாக்கள் மூலம் போறோம்ன்றீங்க. இப்படி அல்லாஹ்வுடைய ருபூபியத்தையும் சரியாக விளங்காததனால, அல்லாஹ்வுடைய உலூஹியத்தையும் சரியாக விளங்காததனால, அல்லாஹ்வுடைய அஸ்மா சிஃபாத்துகளையும் சரியாக விளங்காததனால தான் நீங்க வசீலா என்ற என்ன வசீலா, நபிமார்களை இடைத்தரகர்களாக ஏற்படுத்திக் கொள்ளுதல், நல்லடியார்களை இடையில் வைத்து அல்லாஹுவை நெருங்குதல், பத்ர் சஹாபாக்களை வைத்து அல்லாஹுவை நெருங்குதல், இந்த தவற அல்லாஹ்ட விஷயத்துல செய்றீங்கன்னு சொல்றோம். இன்ஷா அல்லாஹ் இது சம்பந்தமா வசீலா சம்பந்தமா தனியே நீங்க பேசி போடுங்க, அதுக்கு நாங்க தனியே சொல்லுவோம். இதுள்ளுக்கு அதை கொண்டு என்ன பண்ணாதீங்க, கலக்காதீங்க, திசை திருப்பாதீங்க, பதில் சொல்கிறோம்ன்ற பொருளில் டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க அல்லாஹுவுக்காக. எனவே அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் மிக தெளிவாக விளங்கப்படுத்துவது எங்களுடைய நிலைப்பாட்டை தான் என்பதை புரிந்து கொள்ளலாம். ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன். ஆனால் அஷேக் முர்ஷித் அல் அப்பாசி அவர்கள் பொதுவாகவே அவர்களுக்கு கை கண்ட கலை, எந்த இடத்தில் உட வேண்டும், எந்த இடத்தில் இருட்டடிப்பு செய்ய வேண்டும், எந்த வாசகத்தை வாசித்தால் அவர்களுடைய கோட்பாட்டுக்கு முரணாகும் அனைத்து காரியங்களையும் செய்யக்கூடிய இவர்களுக்கு நாங்களும் வழங்கிதான் வைத்திருக்கிறோம். அவர்கள் ஒரு வாசகத்தை சொன்னதோடு இந்த வாசகத்தில் வந்திருக்கிறதா என்பதை தேடி பார்த்து அசில் நுஸ்ஹாவுக்கு செல்வது எங்களுடைய பொறுப்பு. அந்த இஸ்லாமிய உறவுகளே, கடைசியாக என்ன சொல்லுகின்றார் முர்ஷித் அப்பாசி அவர்களுக்கு கைவந்த கலை, எந்த இடத்தை விட்டு வாசிக்க வேண்டும், எந்த இடத்தில் இருட்டடிப்பு செய்ய வேண்டும். அதனால தான் அவர்கள் புத்தகத்தின் அடிப்படைக்கு சென்று அசலுக்கு சென்று தேடி பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறார்களாம். அன்பார்ந்தவர்களை, நான் மீண்டும் சொல்லுகின்றேன், எங்களுடைய ஹசரத் அஸ்மீர் ஹசனி அவர்களுக்கு அல்லாஹ் அருள் புரிய வேண்டும். அவனுடைய மார்க்கத்திலே நல்ல விளக்கத்தையும் தெளிவையும் கொடுக்க வேண்டும். இபானா என்ற இப்னு பத்தா ரஹ்மத்துல்லாஹினுடைய புத்தகத்தை வாசித்த அவர் மன தூய்மையோடு இஹ்லாஸோடு வாசித்திருந்தால் அங்கிருந்து அவர் அல்லாஹுடைய பண்புகள் விடயத்தில் எப்படி அல்லாஹுவை நம்ப வேண்டும் என்பதை சரியாக புரிந்து கொண்டிருப்பார். பண்புகளை மொத்தமாக மறுத்த ஜஹமியாக்கள், முஅத்திலாக்கள், ருபூபியா விடயத்தில் அல்லாஹுடைய அதிகாரம் சார்ந்த ஒரு பண்பை மறுத்தாலும் அவர்களை இப்னு பத்தா ரஹிமஹுல்லாஹ் விழித்த விதம் என்ன? அஹ்லு தஅதீல் லா யுஸ்பிதூன ஷானிஅன். அல்லாஹ்வுடைய ஒரு அதிகார பண்பை மறுத்தாலும்
அவர்கள் அல்லாஹுவை மறுத்தவர்கள் என்று பேசுகின்ற அளவுக்கு இப்னு பத்தா ரஹிமஹுல்லா அவங்க அழகா எழுதியிருக்கிறாங்கன்றத அஸ்மீர் ஹசனி ஹஸ்ரத் அவர்கள் புரிந்து கொண்டாலே 7 பண்புகளை மட்டும் அதுவும் மனவியத்தான 7 பண்புகளை மட்டும் ஏற்றுக்கொண்டு விட்டு அல்லாஹுடைய ஏனைய அனைத்து பண்புகளை மறுக்கின்ற வழிகட்ட அஷ்அரியாக்களான அவர்கள் அதை தூய்மையாக வாசித்தால் புரிந்து கொள்வீர்கள் என்பது ஒரு அறிவுரை. இரண்டாவது, நாங்கள் இருட்டடிப்பு செய்தோம் என்ற ஒரு வாசகத்தை நீங்கள் எங்களுக்கு பதிலாக எடுத்து வைத்ததிருக்கிறதே, அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ், மன திருப்தியோடு உங்களுடைய விமர்சனத்தை ஏற்றுக்கொண்டு உங்களுக்கு ஜஸாக்குமுல்லாஹு ஹைரன் வஹதாக்குமுல்லாஹு இலா 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 இலல் அகீதா அஸ்ஸஹீஹா என்று உங்களுக்கு பிரார்த்தித்து கொண்டு சொல்லுகின்றேன். நான் விட்டது அது சாதாரணமாக புரிய முடியுமான ஒரு வாசகம் என்பதற்காகத்தான். ஆனால் நீங்கள் அதை எடுத்து காட்டினதனால் இப்னு பத்தா ரஹிமனுடைய முன்னால் என்ன பேசினார்கள், பின்னால் என்று பேசினார்கள் என்பதை மிக தெளிவாக எடுத்துச் சொல்கிற ஒரு சந்தர்ப்பம் இந்த வீடியோவின் மூலம் கிடைத்தது. அல்லாஹுவுக்கு ஒன்றுக்கு பல தடவை அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றி செலுத்திக் கொள்கிறோம். உங்களுடைய தவறான சிந்தனை போக்கை இந்த வீடியோவின் மூலம் தெளிவுபடுத்த கிடைத்ததற்கு அல்லாஹ் அவன் புகழுக்குரியவன். அல்லாஹ் எங்கள் அனைவருக்கும் நேர்வழி காட்ட போதுமானவன்.